நடிகர் நண்பர் விஜய் ஒன்று பேசியிருந்தார். சிறப்பு பொதுப்பட்டியல் ஒன்று உருவாக்கணும்னு. பொதுப்பட்டியலே வேணாம்னு போராடிக்கிட்டு இருக்கிறோம். அதை தூக்கி போடுறதுக்கே பெரும் போராட்டமா இருக்கு. நீங்க புதுசா சிறப்பு பொதுப்பட்டியல்னு ஒன்றை உருவாக்கி அதை ஒழிக்கிறதுக்கு 15 வருஷம் கழிச்சு போராடி இது தேவையா? நீட்டை எதிர்க்கிறோம் என்று அவர் பேசியிருப்பது, மாநில பட்டியலில் கல்வி என்பது வர வேண்டும் என்று பேசியிருப்பது வரவேற்கத்தக்கது. அவருடைய அறிவை கூர்மைப்படுத்திக் கொள்வதற்காக இதை நாம் அவரிடம் கொண்டு சேர்க்க வேண்டும். எதை? இந்த சிறப்பு பொதுப்பட்டியல்னா தேவையில்லாத வேலைகளை நாம் உருட்ட தேவையில்லை. பொதுப்பட்டியலே அப்படி ஒரு உருட்டுத்தான். மாசத்துக்கு ஒரு கொலை குற்றவாளியாவது கட்சிக்குள் சேர்ப்பது என்கின்ற கொள்கையோடு ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருக்கிறான். எந்த ஜெயில இருந்து எந்த குற்றவாளி ஜாமீன்லயோ அல்லது வேறு காரணங்களுக்காக வெளியே வந்தா அப்படியே தூக்கிட்டு போய் கட்சியில சேர்த்துறானுங்க. ஆட்டுக்குட்டி என்ன பண்றாரு அப்படின்னா, உள்ள திடீர்னு புகுந்து வந்து இந்த மாதிரி எங்க கட்சி நிர்வாகியை கைது பண்ணிட்டாங்க, நீ சேர்த்தது ஒரு கொலைகாரனை, நீ சேர்த்தது ஒரு குற்றவாளியை கைது பண்றது போலீஸ் வேலை, நீ என்ன போலீஸுக்கு படிச்சன்ற கேள்விய யாருமே கேட்க மாட்டான். இதை கேட்டா நீ ஒரு கட்சிக்காரனா பேசுறன்னு சொல்லிடுறாங்க. கார்கில் போராட்டத்துல போரிட்டு தியாகியாக பட்டம் சூட்டப்பட்ட ஒரு குடும்பம் இன்னைக்கு தனிமை முகாமில் இருக்கிறார்கள். ஏன்னா ஆதாரம் இல்லையா? ஆதாரம் இல்லாம எப்படி ஆர்மியில சேர்த்தீங்க? அப்ப ராணுவ வீரர் குடும்பத்தையே இஸ்லாமியர் என்கின்ற ஒரே காரணத்தால் இன்னைக்கு சித்திரவதை முகாமில் போய் அடைச்சிருக்கிறான். திரௌபதி முர்மு நாங்க ஒரு பழங்குடியை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு, அந்த பழங்குடியை கொண்டு வந்ததற்கு பிறகுதான் கொத்து கொத்தாக மணிப்பூரில் பிணங்களாக பழங்குடிகள் இப்போது செத்து கிடக்கிறார்கள். இனப்படுகொலைகளில் தான் இதுவெல்லாம் நடக்கும். அந்த இனப்படுகொலைக்கான எல்லா சாத்தியத்தையும் மணிப்பூரில் இவர்கள் செய்து வைத்திருக்கிறார்கள். பரக்கல பிரபாகர் போன்ற அறிவாளிகள் என்ன சொல்லுகிறார்கள்? இது எல்லா மாநிலங்களிலும் நடக்க போகிறது என்று சொல்லுகிறார்கள். எல்லா மாநிலங்களிலும் நடப்பதற்கு தூரம் ரொம்ப இல்லை. ஏன்னா நம்ம ஊர்ல ராமதாஸ் ஐயா அறிக்கை கொடுக்கிறாரு, 10,000 பேர் கொண்ட ஒரு சாதியை சேர்ந்தவங்க நாட்டை ஆளலாமான்னு கேட்கிறாரு. இதே மாதிரியான வாதங்கள் இந்தியா முழுக்க பேசப்படுகின்றன, மாநிலம் முழுக்க எல்லா மாநிலங்களிலும் பேசப்படுகின்றன. தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர் சங்கம் ஒருங்கிணைத்திருக்கின்ற இந்த கருத்தரங்கத்திற்கு வருகை தந்திருக்கின்ற அனைவருக்கும் எனது வணக்கம். நடைபெற்று முடிந்திருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தல், மோடி நாடாளுமன்றத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஒரு கேள்வி கேட்டாரு. நான் தான் ஜெயிச்சிருக்கேன், நான் சந்தோஷமா இருக்கேன், நீங்க ஏன்டா சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா யோசிச்சு பாருங்க. வடிவேலு ஒரு படத்துல வந்து நான் எதுக்குடா சரிப்பட்டு வர மாட்டேன் சொல்லிட்டு செய்றீங்கடா அப்படின்னு சொல்லி கேட்பார் இல்லையா? அந்த மாதிரி எதுக்குடா எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்க சொல்லிட்டு சந்தோஷமா இருங்கடான்னு மோடியினுடைய நிலைமை அப்படியாக மாறி இருக்கிறது. ஏன்னா 304 சீட்டுன்ற தனி பெரும்பான்மை வைத்திருந்த ஒரு கட்சி வந்து இப்போது முடக்கப்பட்டு 240க்கு கீழே சுருக்கப்பட்டிருக்கிறது. கட்சி தேர்தலில் போட்டியிடும் போது சொன்னது என்னவோ மோடி 3.0. ஆனா ஆட்சி அமைப்பதற்கு முன்னாடியே அன்னைக்கு நைட் சாயங்காலம் ரிசல்ட் வந்த அன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு பரேடு டெல்லியில, பிரதமர் வீட்டில இருந்து பாஜக ஆபீஸ் வரைக்கும் அப்படியே ஊர்வலமா அவரை தூக்கிட்டு போறதுக்கு பிளான். ரிசல்ட் வந்துருச்சு. 5 மணிக்கு மீடியா, ஏஎன்ஐ, பிடிஐ எல்லா மீடியாவும் போய் வாசல்ல காத்து கிடக்குறாங்க. ஆள் வரல. ஏன் வரல, எதுக்கு வரலன்னு தெரியல. பிளான் கேன்சல். ஊரே உறங்க போயிருச்சு. ரிசல்ட் வந்துருச்சு, சரி விடுங்கடா தூங்கி நாளைக்கு காலையில பாத்துக்கலான்னு 9 மணிக்கு தூங்கலான்னு போனா, எப்படி 9 மணிக்கு இந்த 10 வருஷம் லைவ்ல வந்தாப்புல அதே மாதிரி பார்த்தா திடீர்னு ஒரு மேடையை போட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. மோடி 3.0ன்ற வார்த்தையே இல்லை, என்டிஏ 3.0. நாயுடு காரு, அந்த பக்கம் நிதிஷ் காரு, இப்படி காருவா வர்றாங்க. நிதிஷ் காரு இல்லைன்னா இந்த ஆட்சி சாத்தியம் இல்லை, நாயுடு காரு இல்லைன்னா இந்த ஆட்சி சாத்தியம் இல்லை. உத்தரப்பிரதேசத்துல ஒரு கட்சி ஒரே ஒரு எம்பி ஜெயிச்சிருக்கு, அவங்க இல்லைன்னா இந்த ஆட்சி சாத்தியம் இல்லைன்னு நம்ம சொல்லலை, அவர் சொல்றாரு. இதெல்லாம் கேட்கறதுக்கு நமக்கு சந்தோஷமா இருக்கு. அவர் பேசுறதை கேட்கறதுக்கா இல்ல. நீ உன் வாயால இது உன் கவர்மெண்ட்னு சொல்ல முடியாத ஒரு நெருக்கடி ஏற்படுத்தி உன் கழுத்தை கவ்வி இருக்கம்ல, அதுல எதிர்கட்சிகளுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கத்தான் செய்கிறது. அந்த சந்தோஷத்தை எதிர்கட்சிகள் இன்னும் 5 ஆண்டுகள் வெளிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் இது எல்லாத்துக்கும் மத்தியில மோடியினுடைய மெஜாரிட்டி முடக்கப்பட்டுருச்சு. யூனிஃபார்ம் சிவில் கோட், பொது சிவில் சட்டம் கொண்டு வரணும் அப்படின்றது அவங்களுடைய மிச்சம் இருக்கக்கூடிய ஒரே இலக்கு. ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்றது துணை இலக்காக வைத்துக் கொள்ளலாம். ஏன்னா 370 காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்தை ஒழிச்சாச்சு, ராமர் கோயில் கட்டியாச்சுன்னு சொல்லிக்கிறாங்க. அந்த பூசாரி ஆனா அப்படி சொல்ல மாட்டாரு. நம்ம என்ன நினைச்சோம், 60% கட்டிட்டாங்க போலன்னு நினைச்சோம். பார்த்தா கூரையே போடலையா சார், மூங்கில் தட்டி வச்சு மறைச்சிருக்கிறாங்களாம், கூரை பிச்சுக்கிட்டு ஒழுகுதுன்னு நம்ம சொல்லல, அந்த கோயில் தலைமை பூசாரி சொன்னதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. இப்ப சரி முடிச்சதா எழுதிட்டாங்க, எழுதியாச்சு, ஓகே ரைட். மிச்சம் இருக்கிறது யூனிஃபார்ம் சிவில் கோட்.
இப்போ இதை கொண்டு வரணும் அப்படின்னா நாடாளுமன்றத்தில் சட்டத்தை கொண்டு வரணும். இதுவரைக்கும் நாடாளுமன்றத்தில் முழு பெரும்பான்மை இருந்துச்சு. நினைச்ச எல்லாத்துக்கும் யார்கிட்டையும் கேட்கவே தேவையில்லை, பில்லை கொண்டு வந்தா பாஸ்டுன்னு அறிவிச்சுட்டு போயிடலாம், அப்படி அறிவிச்சுட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப அப்படி செய்ய முடியாது. 2/3 மெஜாரிட்டி அப்படின்றது கையில இல்லை. லோக்சபால இந்த 2/3 மெஜாரிட்டி இல்லாம அவங்களால இந்த சட்டத்தை கொண்டு வர முடியாது. ஆனாலும் நாம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அது என்ன அப்படின்றது குறித்து நாம் சில விஷயங்களை தொடர்ந்து பேச வேண்டிய இருக்கிறது. ஏன்னா பிஜேபி என்கின்ற இந்த கட்சி தன்னுடைய சங் பரிவாரின் மூலமா, இந்து முன்னணி மாதிரியான அமைப்புகளின் மூலமாக நீங்க கவனிச்சீங்கன்னா அவன் தேர்தலுக்கு வேலை செய்யறது இல்லை, தேர்தலுக்காக நாள் முழுக்க ஆண்டு முழுக்க வேலை செய்து கொண்டே இருக்கிறார்கள். தேர்தலை மட்டுமே மையமாக வைத்து தங்களுடைய எல்லா அஜெண்டாக்களையும் செய்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த இடத்தில் தான் நமக்கும் பிஜேபிக்கும் இடையில் இருக்கின்ற விரிசல் என்பது உருவாகி கொண்டே இருக்கிறது. காங்கிரஸுக்கோ அல்லது மற்ற கூட்டணி கட்சிகளுக்கோ இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா, நாம் தேர்தலுக்கு வேலை வாய்க்கின்ற கட்சிகளாக அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அதை தாண்டி தேர்தலுக்கு எப்போதும் வேலை பார்த்து கொண்டே இருக்கின்ற ஒரு கட்சியாக பிஜேபி இருக்கிறது. இந்த இரண்டு வித்தியாசமும் இன்றைக்கும் அப்படியே இருந்து கொண்டிருக்கின்றன. இந்த வித்தியாசத்திற்கு இடையில் 10 ஆண்டு கால ஆட்சியில் இவர்கள் ஏற்கனவே செய்து வைத்து போயிருக்கின்ற வேலைகளினுடைய மிச்சங்களும் சொச்சங்களும் நம்மை எல்லாம் ஆட்டி படைப்பதற்கு காத்து கொண்டிருக்கின்றன. இந்த 10 ஆண்டு காலத்துல என்ன நடந்தது அப்படின்றத நம்ம உன்னிப்பாக கவனிச்சிருக்கிறோம். ஆனா அந்த கவனத்தை தேர்தலோட நம்ம கைவிடலாம் அப்படின்னு நம்பிக்கையோடு இருக்க வேண்டிய காலகட்டம் அல்ல இது. தேர்தலுக்கு பிறகு இன்னும் 5 ஆண்டுகளுக்கு கடந்த 10 ஆண்டுகளாக என்ன பேசினோமோ அதை அப்படியே தொடர்ந்து செயல் திட்டமாக மாற்றிக்கொண்டு செய்ய வேண்டிய ஒரு சூழல் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. ஒரு உதாரணத்தை சொல்றேன். தமிழ்நாட்டில் சமீபத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் அதிகரித்து விட்டன அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு எழுந்து கொண்டே இருக்கிறது. எங்க பார்த்தாலும் கொலை நடக்குது, எங்க பார்த்தாலும் கொள்ளை நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எங்கு திரும்பினாலும் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சிதைந்து விட்டது அப்படின்னு ஒரு பக்கம் விமர்சனம் வந்துகிட்டே இருக்கு. ஆனா ஒரு கட்சி எல்லா நேரங்களிலும் எல்லா மாதங்களிலும் மாசத்துக்கு ஒரு கொலை குற்றவாளியாவது கட்சிக்குள் சேர்ப்பது என்கின்ற கொள்கையோடு ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருக்கிறான். புழல் ஜெயிலுக்கு வெளியவும் மற்ற மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மத்திய சிறைச்சாலைக்கு வெளியவும் பத்திரிகைகளை பொறுத்த வரைக்கும் பீட்டுன்னு ஒன்று இருக்கும். நீங்க அண்ணா அறிவாலயம் போனீங்கன்னா அங்க ஒரு வாசல்ல ஒரு வாகனம் நின்றுகிட்டே இருக்கும். டெல்லியில இப்போ சிபிஎம் ஆஃபீஸ் போனீங்க அப்படின்னா அங்க ஒரு வாகனம் நின்றுகிட்டே இருக்கும். காங்கிரஸ் ஆஃபீஸ் போனீங்கன்னா அங்க ஒரு வாகனம் நின்றுகிட்டே இருக்கும். யாராவது தலைவர்கள் வந்தாங்கன்னா டக்குன்னு அந்த செய்தியாளர்கள் போய் உள்ள பீட் எடுத்துட்டு வந்துருவாங்க, அவங்கள்ட்ட போய் பேட்டி எடுத்துட்டு அல்லது பிரஸ் மீட் கவர் பண்ணிட்டு வந்துருவாங்க. அந்த மாதிரி இவனுங்க எல்லா ஜெயில் வாசல்லையும் ஆள் வச்சிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். எந்த ஜெயில இருந்து எந்த குற்றவாளி ஜாமீன்லயோ அல்லது வேற காரணங்களுக்காக வெளியே வந்தா அப்படியே தூக்கிட்டு போய் கட்சியில சேர்த்துறானுங்க. ரவுடி முரளின்னு ஒருத்தர் இருந்திருக்கிறான். அவன் என்ன பண்ணியிருக்கிறான், கைதாகி ஜெயிலுக்கு போயிருக்கிறான். டிஜிபி வரைக்கும் மன்னிப்பு கடிதம் கொடுக்கும் போதே நமக்கு தெரியுது இவன் எங்கேயோ போறான்னு. மன்னிப்பு கடிதம் கொடுத்து வெளியே என்ன பண்றான், பிஜேபியில சேர்றான். பிஜேபியில சேர்ந்ததுக்கு அப்புறமும் குற்றச்செயலில் ஈடுபட்டதா கைது பண்ணி உள்ள வைக்கிறாங்க. இப்ப நம்ம ஆட்டுக்குட்டி என்ன பண்றாரு அப்படின்னா, உள்ள திடீர்னு புகுந்து இந்த மாதிரி எங்க கட்சி நிர்வாகியை கைது பண்ணிட்டாங்க, நீ சேர்த்தது ஒரு கொலைகாரனை, நீ சேர்த்தது ஒரு குற்றவாளியை கைது பண்றது போலீஸ் வேலை, நீ என்ன போலீஸுக்கு படிச்சன்ற கேள்விய யாருமே கேட்க மாட்டான். இதை கேட்டா நீ ஒரு கட்சிக்காரனா பேசுறன்னு சொல்லிடுறாங்க. ஒன்றும் இல்லை, சென்னையில் ஒரு தாம்பரம்ன்ற ஒரு பகுதி இருக்கிறது, சென்னையினுடைய தெற்கு பகுதியில் இருக்கிறது. அந்த தாம்பரத்தில் ஒரு ரவுடி, ரொம்ப பிரபலமாக அறியப்பட்ட ரவுடி, பாஜக கூட்டத்தில் கலந்துக்கிட வர்றாருன்னு தகவல் கிடைக்குது போலீஸுக்கு. 2020 நேராக போலீஸ் போகுது. போலீஸ் அரெஸ்ட் பண்ண போகும்போது அந்த ஆள் என்ன பண்றாருன்னா, நம்ம பூஜை புகழ் கேடி ராகவன் வாகனத்தில் ஏறி எஸ்கேப் ஆயிட்டதா செய்தி வந்துருச்சு. என்னடா கேடி ராகவன் வண்டியில் எஸ்கேப் ஆயிட்டாராமே கேடி ராகவன் கேட்டா, இல்ல அவர் கட்சியில சேர்றதுக்கு தான் வந்தாரு, ஆனா எல்முருகன் சேர்த்துக்கிட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஒரு 3 வருஷம் நியூஸை காணோம். 2023 பார்த்தா அவன் ஒரு போஸ்ட் போடுறான் சோசியல் மீடியால, நான் பாஜக இந்த பிரிவுல இந்த போஸ்டிங் வாங்கிட்டேன் அப்படின்னு. போலீஸ் தேடுகின்ற ஒரு குற்றவாளி ஆருத்ரா கோல்டுன்னு ஒரு கம்பெனி, தமிழ்நாட்டு முழுக்க இருக்கக்கூடிய ஏழை மக்களை அவர்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வச்சிருக்கிற சொத்தை சுரண்டி பிழைச்சி கிட்டத்தட்ட பல ஆயிரம் கோடிகள் முறைகேடு செஞ்சு தலைமறைவா இருக்கிறான். எங்க தலைமறைவா இருக்கான்னு பார்த்தோம்னா, தேடிக்கிட்டே இருக்கும்போது கமலாலயத்தில் நின்றுட்டு ஒரு போட்டோ ரிலீஸ் பண்றாங்க. அவன் பாஜக சேர்றான். யார் முன்னிலையில? அந்த கட்சியினுடைய மாநில தலைவர் முன்னிலையில சேர்றான். இதை கேட்டோம் அப்படின்னா பதில் சொல்ல மாட்டாங்க. இப்படி குற்றவாளியா தேடி தேடி கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட குற்றவாளிகள், அதுல பல பேர் கொடூர கொலை குற்றங்களில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டவர்கள், ஏற்கனவே சிறைக்கு சென்றவர்கள்,
மணல் கொள்ளை உள்ளிட்ட கொடூர செயல்களில் ஈடுபட்டவர்கள் சொல்லிட்டு புகார்கள் அவ்வளவு இருக்கிறது. அவனை சேர்த்து வச்சிருக்கிறான். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, கட்சியில சேர்த்துக்கிட்டான் அப்படின்றது இல்ல, அந்த கட்சிக்குள் இவர்களை எல்லாம் சேர்த்து அவர்களுக்கு ஒரு சமூக அங்கீகாரத்தை தருவது, சமூக அடையாளத்தை தருவது. அந்த அடையாளத்தை தருவதன் மூலமாக அதற்கு முன்னால் இருந்த அந்த குற்ற பின்னணி இருக்குல்ல, அந்த குற்ற பின்னணிக்கு கூச்ச நீக்கத்தை தருவது. அப்படி குற்ற பின்னணிக்கு கூச்ச நீக்கம் செய்யப்பட்ட ஒருவர் தான் உள்துறை அமைச்சராக போய் இருந்திருக்கிறார். இப்போதும் அவர் தான் இருந்து கொண்டிருக்கிறார். சிபிஐ வழக்கில் அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்தவர் தான். அப்போ இப்படி பின்னாடி இருக்கக்கூடிய ட்ராக் ரெக்கார்டுக்கு பூரா கூச்ச நீக்கம் செய்து, நீ தைரியமா இனிமேல் நீ பிஜேபி காரன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கெல்லாம் காலில் சலங்கை கட்டிவிட்டு ரோட்டுக்குள் நடமாட விட்டு கொலைகளையும் கொள்ளைகளையும் அரங்கேற்றி கொண்டிருப்பது யார் என்ற கேள்விக்கு அந்த கட்சியினுடைய தலைவர் துணிச்சலாக பதில் சொல்ல வேண்டும். இல்லாவிட்டால் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பொறுப்பேற்று அந்த பதவி யாரெல்லாம், அதாவது உறுப்பினரா இல்ல, உறுப்பினராக சேர்க்கிறது மாவட்ட செயலாளரை சேர்த்துக்கிடுவாரு, உறுப்பினரா இல்ல கட்சியினுடைய தலைவர்களாகவே உள்ள சேர்த்துக்கிறது. அப்படி சேர்க்கப்பட்ட குற்றப்பின்னணி கொண்டவர்களை வெளியேற்றுங்க. திமுக சேர்த்துக்கலையா, அதிமுக சேர்த்துக்கலையா, நீ தானே மாற்று அரசியல் பேசுறேன்னு வந்த, நீ நீக்கி காட்டு. கொடூர குற்றங்களில் ஈடுபட்டவர்களை கட்சியில் சேர்த்து கொண்டு சட்டம் ஒழுங்கு சீர்கெடுகிறது என்கின்ற வார்த்தையை பேசுவதற்கு அருகதையே இல்லாத நபர்கள் இன்றைக்கு கூச்சம் இல்லாமல் அந்த வார்த்தையை முன்வைக்கிறாங்க. இதுக்கும் நாடாளுமன்ற தேர்தலுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, நாம் எப்போதும் கவனமாக இருக்க வேண்டிய புள்ளி இதுதான். இந்த குற்றவாளிகளை கட்சிக்குள் சேர்த்து கொள்வது அல்லது இங்க திருப்பூர் மக்களுக்கு நல்லாவே தெரியும். இங்க இருக்கக்கூடிய ஒரு மரக்கடையில் நடக்கின்ற கொடூரங்கள், கட்டி வைத்து அடிக்கின்ற சம்பவங்களில் இருந்து கட்ட பஞ்சாயத்து வரைக்கும் என்னென்னவெல்லாம் நடக்கிறதுன்னு தெரியும். இன்னைக்கு ஒரு மதத்தை சேர்ந்த இயக்கமாக நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு அமைப்புக்கு தலைவராக அவர் வந்து விட்டார். இது என்ன, இந்த சமுதாய அடையாளத்தை உனக்கு தருகிறேன் அப்படின்னு யார் சொல்றா? நாக்பூர் அவருக்கு முத்திரை குத்துது. நீ இனிமேல் இந்த சமுதாயத்தின் பிரதிநிதியாக செயல்படுவாய். எதற்காக? பல கொடூரங்களை செய்ததற்காக. இனி அந்த கொடூரங்களை நீ காவி வேட்டியோடு தைரியமாக செய்ய வேண்டும் என்பதற்காக அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்கிறான். இது தேர்தலால் ஒழிக்கக்கூடிய பிரச்சனை அல்ல. இந்த தேர்தலால் ஒழிக்க முடியாத பிரச்சனைகளை நாம் தொடர்ந்து எதிர்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. இது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களிலும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, குஜராத்தில் என்ன நடைபெற்றது? குஜராத்தில் ஒரு வழக்கு ஒன்று ஞாபகப்படுத்தணும்னு விரும்புகிறேன். குஜராத்தில் கலவரங்கள் நடைபெற்றது. அதற்கு எதிராக ஒரு ஆணையம் அமைத்து விசாரணை நடைபெறுகிறது. கண்டுடைப்புக்குத்தான் ஆணையம்ன்றது பேர் போன விஷயமாக இருந்தாலும் கூட அந்த ஆணையத்திட்ட ஹரேன் பாண்டியா அப்படின்னு ஒருத்தர் போறாரு. அவர் போய் வாக்குமூலம் கொடுத்துட்டு வர்றாரு. என்ன வாக்குமூலம் கொடுத்தாருன்னு அப்போதைக்கு வெளியே வரல. ஆனா என்ன கொடுத்திருப்பாருன்றது அடுத்த சம்பவத்துல தெரியுது. ஷொராபுதீன் ஷேக்னு ஒருத்தர் என்ன பண்றாருன்னா அந்த ஹரேன் பாண்டியாவை கொலை செய்கிறார். யாரா இந்த ஷொராபுதீன் ஷேக், எதுக்கடா கொலை பண்ணான்னு விசாரணை நடக்க ஆரம்பிச்சா ஷொராபுதீன் ஷேக் தீவிரவாதின்னு சுட்டு கொண்டுறாங்க. என்னடா இவன் ஒரு தீவிரவாதியா, என்ன நடக்குது இங்க, எப்படி இவனை பிடிச்சாங்க, இவன் ஹரேன் பாண்டியாவை கொண்டான்னு விசாரிச்சா அதை விசாரிக்கிற நீதிபதி லோயாவையும் கொண்டுறாங்க. இதுக்கெல்லாம் பின்னாடி யாருமே இல்லைன்னு அல்லது இதுக்கெல்லாம் பின்னாடி இன்றைக்கு நம்பர் 1 நம்பர் 2 ஜீக்களாக இருப்பவர்கள் இல்லைன்னு நான் சொல்லலை. உச்சநீதிமன்றம் கிளீன் சீட்டு கொடுத்துருச்சு. இவர்கள் யோக்கியர்கள் அப்படின்னு இவங்க போர்டில் கழுத்தில் போர்டு மாட்டிருச்சு. நம்ம அதை ஏற்றுக்கிறோம். ஏன்னா நம்ம நீதிபதி அல்லது நீதிமன்றத்தின் மீது அவதூறான கருத்துக்களை சொல்லக்கூடாது. அவர்கள் சொல்லுவதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் விமர்சிப்பதற்கு, அதில் இருக்கக்கூடிய கருத்துக்களை எழுப்புவதற்கு நமக்கான உரிமை இருக்கிறது. அதை பறிக்கக்கூடிய வேலையை பிஜேபி செய்து கொண்டிருக்கிறது. இவர்கள் யோக்கியர்கள்னு போர்டு மாற்றான் இல்லையா, இந்த போர்டு மாற்றுறதுக்கு என்ன விலையை இந்த நாடு கொடுத்து கொண்டிருக்கிறது அப்படின்றது தான் இந்த தேர்தலுக்கு பின்னால் நாம் விவாதிக்க வேண்டிய செய்தி. முதல்ல சட்ட ரீதியாக நடைபெற்ற விவகாரங்கள், அதற்கு பிறகு சட்டத்திற்கு வெளியில் நடைபெறுகின்ற விவகாரங்கள்னு ரெண்டா பிரிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். கீழடியை பற்றி தோழர் தமிழ்ச்செல்வன் அவர்களும் தோழர் கரீம் அவர்களும் ரொம்ப விரிவான விஷயங்களை பதிவு பண்ணாங்க. கீழடி பற்றி சமீபத்தில் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ், ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறார். அவர் பேட்டியில் குறிப்பிடுறது என்னன்னா, நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க, பானை ஓட்டுல ஆதன் குவிரன் அப்படின்னு பேர் எழுதப்பட்டிருக்கு இல்லையா. அதை எதோட தொடர்பு படுத்தி பேசுறார் அப்படின்னா, நம்ம எல்லாம் வீட்டில் கல்யாணம் அல்லது வேற ஏதோ ஒரு நிகழ்ச்சி விசேஷம் அப்படின்னா நம்முடைய மகனுக்கோ அல்லது மகளுக்கோ கொடுத்து விடணும் இல்லையா சீர் பாத்திரங்கள்னு. அதில் என்ன செய்வோம் அப்படின்னா நம்ம பேர் எழுதுவோம். யார் பெயரால் அதை பரிசளிக்கிறோமோ அவருடைய பெயரை அதில் எழுதுவோம். பானையில் பேர் எழுதுறது எதுக்காக இருக்கும்?
இது யாரோடதுன்னு ஐடென்டிஃபை பண்றது தானே. அப்ப இந்த ஐடென்டிபிகேஷனை நம்ம கீழடியிலிருந்து பண்ணிட்டு இருக்கோம். நம்முடைய பண்பாட்டினுடைய எச்சம் எங்கிருந்து தொட்டு பார்க்க முடிகிறது அப்படின்றத பாருங்க. இதை பத்தி ராமகிருஷ்ணன் அப்படின்ற அதிகாரி ரொம்ப நேர்மையாக 2 கட்ட ஆய்வுகள் செய்கிறாரு. அவர் 2 கட்ட ஆய்வுகளை முடிச்சு 988 பக்க அறிக்கையை ஒன்றிய அரசாங்கத்தினுடைய ASI ஆர்கியாலஜிக்கல் சொசைட்டி ஆஃப் இந்தியாவிடம் சமர்ப்பிக்கிறார். சமர்ப்பிச்ச அறிக்கையை வெளியிடுவாங்கன்னு பார்த்தா வெளியிட மாட்டாங்க. கேஸ் போட்டா நாங்க அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதுதான் அந்த அதிகாரி பார்த்துட்டாருல, நீ வேற என்ன பார்க்க வேண்டியது இருக்கு, நீ வேற என்ன பார்க்க வேண்டியது இருக்கு, என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னா அங்க சரஸ்வதி நதி ஓடுதான்னு பார்க்க வேண்டியது இருக்கு. அங்க ஓட வாய்ப்பே இல்லை, ஏன்னா அது இந்தியாவில் எங்கேயுமே ஓடல. பாலைவனத்தை தோண்டிட்டு இருக்காங்க, கீழே ஓடுறதுக்கான தடம் இருக்கான்னு. அதை கீழடியில தேட பார்க்குறாங்க. ஆல்ரெடி ஃபேக் நியூஸ் பரப்பிட்டாங்க. கீழடியில வந்து மகாவிஷ்ணுவின் சிலை எட்டி பார்ப்பது போல, லிங்கங்கள் எட்டி பார்ப்பது போல பல போட்டோஷாப்புகளை எல்லாம் கிரியேட் பண்ணி உலக விட்டுட்டாங்க. பிள்ளையாரெல்லாம் எட்டி பார்க்குறாரு கீழடியில இருந்து. என்ன அது ஓம குண்டமா? பல சிலைகளை எட்டி பார்க்கறதுக்கு அது வந்து கீழடி அகழ்வாராய்ச்சி. இப்போ இந்த அகழ்வாராய்ச்சியினுடைய முடிவுகளை வெளியிட மாட்டாங்க. ஏன்ற காரணத்தை தனியா விளக்க வேண்டிய அவசியமே இல்லை. இதை வந்து மதுரையில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் அவர்கள் இந்தியா முழுக்க எடுத்துட்டு போய் இதை தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். தமிழ்நாட்டில் ஆட்சி மாறியதற்கு பிறகு தொடர்ந்து அங்கே அருங்காட்சியகம் அமைக்கும் பணிகள் எல்லாம் நடைபெற்று இருக்கிறது. அந்த அறிக்கையினுடைய காப்பியை இப்போ வரைக்கும் ஒன்றிய அரசு வெளியிடலை. கோர்ட்ல போய் விரைவில் வெளியிடுகிறோம்னு சொன்னா, ஆனா இப்போ வரைக்கும் அந்த அறிக்கை வெளியிடப்படவில்லை. ஏன் வெளியிடப்படவில்லை அப்படின்னா, தமிழன் அப்படின்னு ஒருத்தன் வாழ்ந்தான். அவன் எப்படிப்பட்ட இனமா வாழ்ந்தான்? அவன் வந்து கிறிஸ்து பிறப்பதற்கு 800 ஆண்டுகளுக்கு முன்னாடி, கிறிஸ்து பிறப்பதற்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்படியான ஒரு நாகரிகத்தை கொண்டவனாக இந்தியாவில் வாழ்ந்தான் அப்படின்றத நம்ம தோண்டி கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? இதை அப்படியே வச்சுங்க. சமகால அரசியலை எதிர்காலம் எப்படி தோண்டி பார்க்க போகுது அப்படின்னா, மண்ணை தோண்டி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம 1000 வருஷம் பின்னாடி போனோம் அப்படின்னா மண்ணை தோண்டணும். ஆனா நம்மிலிருந்து 1000 வருடங்கள் தாண்டி நம்மை படிக்க ஆசைப்படுபவர்கள் கண்ட்ரோல் F போட்டா போதும், கம்ப்யூட்டர்ல கண்ட்ரோல் F அடிச்சு தேடினா போதும், டாக்குமெண்ட்டை தேடினா போதும், போட்டோஸை தேடினா போதும், வீடியோஸை தேடினா போதும். மண்ணை தோண்ட வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு காலத்தை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ மண்ணை தோண்ட தேவையில்லாத ஒரு காலகட்டம், தமிழனுடைய வரலாற்றை தெரிந்து கொள்ளக்கூடாது அப்படின்ற ஒரு நீண்டகால செயல் திட்டத்தின் அடிப்படையில் இது எல்லாம் மறைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆதிச்சநல்லூர் அகழ்வாராய்ச்சியினுடைய முடிவுகள் முழுமையாக வெளியிடப்பட்டிருக்கிறதா? ASI வெப்சைட்ல தேடி பாருங்க. தமிழ்நாட்டில் இதுவரை நடைபெற்று முடிந்த அகழ்வாராய்ச்சியினுடைய முடிவுகள், கீழடியை பற்றிய விரிவான குறிப்புகள் ஏதாவது இடம்பெற்று இருக்கிறதா? தேடி பாருங்க, இருக்காது. அப்போ இது கடந்த காலத்தை மட்டும் அல்ல, நிகழ்காலத்தையும் மறைக்கிறான். எப்படி மறைக்கிறான் அப்படின்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குன்னு நம்ம ஒரு மருத்துவ கட்டமைப்பு வச்சிருக்கிறோம். நீட் தேர்வு எதிர்ப்பதை பற்றி பேசினார்கள் தோழர்கள். தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு மருத்துவ கட்டமைப்பு வச்சிருக்கோம் இல்லையா? ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இன்னைக்கு யாரும் வீட்டில் பிரசவம் பார்க்கறது இல்லை இல்லையா? யாருமே இன்னைக்கு வீட்டில் பிரசவம் பார்க்கறது இல்லை. குறைந்தபட்சம் பக்கத்தில் இருக்கிற பிரைமரி ஹெல்த் சென்டர்ல இருந்து மாவட்ட தலைமை மருத்துவமனை எதுவோ அங்கே போய் நம்ம பார்த்துறோம், அல்லது ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்துறோம். பிரைவேட்டுக்கு போக முடியாத கிட்டத்தட்ட 50% அதிகமான மக்கள் அரசு மருத்துவமனைகளில் பிள்ளை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். ஆமாவா இல்லையா? ஏன் போறாங்க? ஏன் ஆஸ்பத்திரி போறாங்க? பிள்ளை முதல்ல பத்திரமா பிறக்கணும் ஒண்ணு. அப்படி பத்திரமா பிறக்கணும்னாலும் மருத்துவமனைக்கு போகும் பொழுது அங்கு ஆண் மருத்துவரிடம் போவார்களா, பெண் மருத்துவர்களிடம் போவார்களா? பிரசவத்துக்கு பெண் மருத்துவர்கள் தான் அதிகமாக நாடப்படுகிறார்கள். அப்போ அரசு மருத்துவமனைகள்ல நீங்க எங்கெல்லாம் அரசு மருத்துவமனைகள் இருக்கோ அங்க ஓஜின்னு அப்படின்னு ஒரு அப்படின்னு வார்டு இருக்கும். ஆப்ஸ்டெட்டிக்ஸ் அண்ட் கைனகாலஜி, மகப்பேறு மருத்துவ துறை அப்படின்னு மகப்பேறு மருத்துவ பிளாக்னு தனியா இருக்கும். அங்க போய் பாருங்க, அவ்வளவு பெண் செவிலியர்களும் அவ்வளவு பெண் மருத்துவர்களையும் நீங்கள் அங்கு பார்க்க முடியும். ஆண் மருத்துவர்களும் இருப்பார்கள், பெண் மருத்துவர்கள் அதிகமாக இருப்பார்கள். ஏன் பெண் மருத்துவர்கள் அதிகமாக வச்சாங்கன்னா, அப்பத்தான் நம்ம மக்கள் நம்பிக்கையோடு பிள்ளைகளை பெற்றுக்கொள்வதற்கு அரசாங்கத்திற்கு வருவார்கள். ஏன் நம்பிக்கையோடு பிள்ளை பெற்றுக்கொள்ள மருத்துவமனைகளுக்கு வர வேண்டும்? பிரைவேட்டுக்கு கொள்ளையடிக்கின்ற நோக்கம் இருக்கலாம் இல்லையா? அரசு மருத்துவமனைகள்ல எந்த கட்டணமும் இல்லாம தான் எல்லா வேலைகளும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்போ அரசு மருத்துவமனைகள்ல ஏன் பெண் மருத்துவர்களை வைக்கணும்? நம்முடைய எதிர்கால தலைமுறை ஆரோக்கியமாக பிறக்க வேண்டும் என்பதற்காக.
ஏன் ஆரோக்கியமா பிறக்கணும்? அப்பதான் இந்த நாட்டுக்கு உழைச்சு கொட்டுறதுக்கு ஒரு உழைப்பாளி கிடப்பான் அல்லது ஒரு முதலாளி கிடப்பான், யாரோ ஒருத்தர் அதுல இருந்து உருவாகணும். அப்ப அந்த சிசு ஆரோக்கியமான சிசுவாக பிறந்து வளர்ந்து ஆளாக வேண்டும், அந்த தேவை இருக்கிறது. அதற்காக இப்படியான ஒரு கட்டமைப்பை நம்ம உருவாக்கி வச்சிருக்கோம். இப்ப நீட்ன்ற ஒரு எக்ஸாம் உள்ள வருது. இது என்ன செய்யும் அப்படின்னா, இப்ப கஷ்டப்பட்டு அனிதா மாதிரியான பிள்ளைகள் கட் ஆஃபுக்கு ஒரு மார்க்கை எடுத்து வந்ததுக்கு அப்புறம் நீ வேற ஒரு எக்ஸாம் எழுதுன்னு சொல்லி எழுத வைப்பாங்க. அந்த பொண்ணால முதல் தடவை பாஸ் ஆக முடியாது, ரெண்டாவது தடவையும் பாஸ் ஆக முடியாது, மூணாவது தடவை பாஸ் ஆனாலும் இடம் கிடைக்காது. ஏன் அப்படின்னா 720 மார்க்குக்கு நீங்க 200 மார்க் எடுத்தா பாஸ்ன்னு வச்சுப்பேன். 200 மார்க் எடுத்தா பாஸ்ன்னு வச்சுங்களேன். 200 மார்க்ல 2 பேர் இருப்பாங்க. அந்த 2 பேர்ல ஒருத்தர் விவசாயினுடைய மகன், இன்னொருத்தர் வந்து ஒரு பெரிய பிரபல மருத்துவருடைய மகன். யாருக்கு சீட்டு கிடைக்கும்னா பிரபல மருத்துவரின் மகனுக்கு சீட்டு கிடைச்சிரும். ஏன் அப்படின்னா அந்த பிரபல மருத்துவருடைய மகனால வருஷத்துக்கு 30 லட்சத்திலிருந்து 1 கோடி வரைக்கும் ஃபீஸ் கட்டுவதற்கு முடியும். விவசாயினுடைய மகனுக்கு முடியாது. ஏன்னா அரசு மருத்துவக் கல்லூரி இடம் கிடைக்காது. 200 மார்க் எடுத்தவங்களுக்கு கடைசி சீட்டு வரும் பொழுது அது வந்து பிரைவேட் மெடிக்கல் காலேஜுக்கு தான் போகணும். அந்த இடத்துல ஒரு பெண்ணினுடைய நிலைமையை யோசித்து பாருங்கள். இந்த நீட்டு வந்ததற்கு பிறகு 5000 மெடிக்கல் சீட்டுல 5000 சீட்டுல 75% சீட்டை 2வது தடவை 3வது தடவை எக்ஸாம் எழுதுறவன் மட்டும்தான் போய் சேர்றானே தவிர வெறும் 25% தான் முதல் தடவை தேர்வு எழுதி போறவன் பாஸ் ஆகி போறான். அப்ப பெண்களுக்கு இது என்ன செய்து, பாஸ் ஆனாலும் அல்லது நல்ல மார்க் எடுத்தாலும் 3 வருஷம் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கு. அவங்க திரும்ப திரும்ப படிக்க 3 வருஷம் ஒரு பெண்ணை ஒரு கிராமத்தில் உட்கார வைத்து படிக்க வைப்பதற்கு சமூகம் தயாராக இருக்கிறதா? அல்லது அந்த குடும்பத்தினுடைய பின்னணி தயாராக இருக்குமா? ரொம்ப கஷ்டம். ஒரு ஆணுக்கே அது பெரிய சிரமம், பெண்ணுக்கு அது இன்னும் கூடுதல் வழியை கொடுக்கிறது. அப்போ பெண் மருத்துவர்களுடைய எண்ணிக்கை எதிர்காலத்தில் குறைய தொடங்கும். ஏன்? பெண்கள் மருத்துவம் படிக்கவே சேர முடியாத நிலையை அது உருவாக்குது. அப்ப யோசிச்சு பாருங்க, தமிழ்நாடு ரொம்ப நவீன கட்டமைப்புகளோட நவீன மருத்துவ வசதிகளோட 2024-25 ஆண்டுகள்ல இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த மருத்துவ கட்டமைப்பு சீரழிஞ்சு 2050 நாசமா போச்சுன்னு 2100 வரலாற்றை படிக்கிறவன் படிப்பான். இந்த வேலை எங்க நடக்குது? நாடாளுமன்றத்திலையும் நீதிமன்றத்திலையும் நடக்குது. இந்த சட்டம் எப்பயோ போடப்பட்ட ஒரு சட்டம், எப்பயோ போடப்பட்ட ஒரு இது. ஆனா அதனுடைய தாக்கத்தை இன்னைக்கும் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். அப்போ ஆட்சி மாறிவிட்டது அல்லது ஆட்சியினுடைய பலம் குறைந்து விட்டது என்கின்ற காரணத்தால் நாம் அமைதியாக இருக்க முடியாது. பழைய சட்டங்களை எல்லாம் தூக்கி எறிவதற்காக நாம் தொடர்ந்து போராட வேண்டிய நெருக்கடி இருக்கிறது. 3 சட்டங்கள் இப்ப புதுசா கொண்டு வந்திருக்கிறாங்க. ஐபிசி, சிஆர்பிசி, இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 3ஐயும் ரீப்ளேஸ் பண்ணிட்டு பிஎன்எஸ், பிஎன்என்எஸ், பிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 சட்டங்களை புதுசா கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த புதிய சட்டங்களின் அடிப்படையில் இப்படி நம்ம எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறோம் இல்லையா? இப்ப தொகுப்பாளர் அறிவித்தார், மக்கள் வந்து தாராளமாக நிதியுதவி வழங்குங்கள்னு. இதெல்லாம் கிரிமினல் ஆக்ட் சார், இப்படி எழுதி வச்சிருக்கிறான். மகாராஷ்டிராவில் இதை அடிப்படையா வச்சு அவன் ஒரு சட்டத்தை உருவாக்குறான். பாஜக ஆதரவு அரசாங்கம் அவன் ஒரு சட்டத்தை உருவாக்குறான். அவன் என்ன சொல்றான்னா, அரசாங்கத்துக்கு எதிராக யாராவது செயல்படுறதா அரசாங்கம் கருதினால், அது குறித்து அவர்கள் நிதி திரட்டினால், அல்லது 2 பேருக்கு மேல இப்படி கூடி உட்கார்ந்து பேசினா அது தேச துரோகம். அப்படி எழுதி இருக்கு. ஒரு கம்பெனியில வேலை பார்க்குறீங்க, அந்த கம்பெனியில வேலைக்கு போகாம நீங்க ஸ்ட்ரைக் பண்றீங்க இல்லையா? அதை எப்படி கருதலாம் அப்படின்னா, இந்த நாட்டின் பொருளாதாரத்தை அசைத்து பார்க்கிறார்கள், அதனால் இவர்கள் தேச துரோகிகள். நாளைக்கு நம்ம ஸ்ட்ரைக் பண்ணோம்னா நம்மளுக்கு மெமோ சஸ்பென்ஷன் கிடையாது, நேரடியாக தேச துரோகம் தான், ஊப்பா தான். ஒரு வகையில சந்தோஷப்பட்டுக்கலாம். எதுக்கு மூத்த தோழர்கள் மட்டும் ஊப்பால போகணும்? ஃபாதர் ஸ்டான் சுவாமியும் ஆனந்த் டெல்டும்டே மட்டும்தான் ஊப்பால போகணுமா? தேச துரோகம் பண்ணணுமா? நம்ம பண்ணக்கூடாதா? அப்படிதான் எழுதியிருக்கிறான் சட்டத்தை. இதுவெல்லாம் தேச துரோகமாக கருதப்படுகின்ற வகைக்கு புதிய சட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. இந்த சட்டத்தை செயல்படுத்துறது யாரு? லோக்கல்ல இருக்கிற இன்ஸ்பெக்டர் இல்லையா? இவனை இந்த சட்டத்தில் வந்து கைது செய்தது சரியா இல்லையா சரிவா இருக்கிறது யாரு? இந்த லோக்கல்ல இருக்கிற மெஜிஸ்ட்ரேட். அதை உறுதி செய்யறது யாரு? மாவட்ட நீதிமன்றம் அல்லது வந்து உயர் நீதிமன்றம் அல்லது உச்ச நீதிமன்றம். எவன்ட்டையும் கருத்து கேட்கல. 3 பேர் தனி ரூம்ல உட்காந்துக்கிட்டு பூட்டிக்கிட்டு எழுதிட்டாங்க.
எழுதி முடிச்சுட்டு கருத்து கேட்கிறேன்ற பேர்ல 10 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. இப்ப என்னன்னா சட்டத்தை நிறைவேற்றும் பொழுதுதான் 140 பேரை சஸ்பெண்ட் பண்ணாங்க நாடாளுமன்றத்தில இருந்து. இதோ உட்கார்ந்து இருக்கிறாரே ஓம் பிர்லா, அவர் எங்கிருந்து வந்தாருன்னு தெரியுமா? நம்மெல்லாம் நாமக்கல்ல திட்டுறோம், கோழி பண்ணைகள் பள்ளிக்கூடங்கள் என்னும் பெயரில் அப்படி நடக்கின்றன அப்படின்னு விமர்சிக்கிறோம்ல. அந்த மாதிரி இந்தியாவுக்கு ஒரு கோழி பண்ணை இருக்கு, கோட்டான்னு ஒரு இடம் இருக்கு, கேள்விப்பட்டிருப்பீங்க. பிள்ளைகளை போட்டித் தேர்வுகளுக்கு தயார்படுத்தணும்னு நினைக்கிறவங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. கோட்டா, அந்த கோட்டாவினுடைய 3 முறை எம்பி. இப்ப தெரியுதா ஏன் நீட்டு விவாதத்துக்கே வரமாட்டேங்குதுன்னு? கோச்சிங் சென்டரின் தலைநகரத்தில் 3 முறை தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் 2வது முறை நாடாளுமன்ற மக்களவையினுடைய ஸ்பீக்கர். அவர் என்ன செய்யறாரு? யார் எதிர்கேள்வி கேட்டாலும் யூ ஆர் சஸ்பெண்ட், யூ ஆர் சஸ்பெண்ட், யூ ஆர் சஸ்பெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சஸ்பென்ஷன் லெட்டருக்கு மேல போட்டுக்கிட்டே இருக்கிறார். இதையெல்லாம் ஏற்கனவே செய்தார்கள், இப்போது செய்ய முடியாது. ஆனா ஏற்கனவே அப்படி செய்து நிறைவேற்றப்பட்ட சட்டங்கள் இருக்கு இல்லையா, அவை ஒன்னொன்றாக அமலாக தொடங்குகின்றது. அந்த அமலாகின்ற சட்டங்களை நாம் எப்படி எதிர்கொள்ள போகிறோம் என்பது பற்றி நாம் உறுதியான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டிய காலம் இந்த 5 ஆண்டு காலம். இந்த ஆட்சி 5 ஆண்டுகள் நிலைக்கிறதா இல்லையா என்பதை எல்லாம் தாண்டி ஆட்சி அமைந்திருக்கிறது, 5 ஆண்டுகள் இருக்க போகிறது என்ற இடத்திலிருந்து யோசித்தால் நாம் இந்த 5 ஆண்டுகளில் நிறைவேற்றப்பட்ட சட்டங்களை வைத்து, ஈடியினுடைய சட்டங்கள் இன்னும் மாற்றப்படவில்லை, சிபிஐ சட்டங்கள் இன்னும் மாற்றப்படவில்லை, இன்கம் டாக்ஸ் சட்டங்கள் இன்னும் மாற்றப்படவில்லை, இவற்றின் மூலமாகவெல்லாம் நீங்கள் கைது செய்யப்படுவதற்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. யோசிக்கலாம், ஏன் செந்தில் பாலாஜி நம்ம என்ன செந்தில் பாலாஜியா அரவிந்த் கெஜ்ரிவாலான்னு? இல்லையே. என்னை போன்ற ஒரு பத்திரிகையாளர் கத்ரஸ்ல போயிட்டு பத்திரிகையாளரோட சேர்ந்து படம் பிடிச்சிட்டு வர்றாரு. 2000 ரூபாய் கேமராமேன் இருந்து ஜிபேல வாங்கி இருக்கிறாரு. சட்டவிரோத பண பரிவர்த்தனையின் கீழ் கைது செய்யப்பட்டு இன்னமும் சிறையில் இருக்கிறார். அவரை விடுவிச்சிட்டோமா? இல்ல. இப்படி எத்தனை பத்திரிகையாளர்கள் சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஆட்சிக்கு வந்த 10 நாள் கூட ஆகல, அருந்ததி ராய் மீது ஊப்பா சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுப்பதற்கு அரசாணை பிறப்பிக்கிறார் டெல்லியினுடைய கவர்னர். எதை காட்டுறான்? நான் இன்னும் பலம் இழக்கலன்னு காட்ட விருப்பப்படுறான். அப்ப அவன் பலம் இல்லாதவன்றதை நம்ம எப்படி நிரூபிக்க போறோம்? அடுத்த 5 வருஷம் கழிச்சு தேர்தல் வரும், அப்ப மாத்தி குத்திக்கலான்ற வரைக்கும் மக்களை காத்திருக்க வைக்க போறோமா? கூடாது. ஏற்கனவே அந்த சிக்கல் இருந்தது. 2014 தொடங்கிய ஆட்சியை ஏதோ திடீரென்று வந்ததாக நாம் நம்பிக்கொண்டிருந்தோம். 2019 புல்வாமா தாக்குதலை வைத்து வந்து விட்டார்கள் என்று நம்பிக்கொண்டிருந்தோம். 2024 தேர்தல் நடத்தை விதிமுறைகளை எல்லாம் தளர்த்தி விட்டு இவர்கள் வந்து விட்டார்கள் நம்பணும். இதே மாதிரி 2031 வரும் பொழுது அல்லது அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் வரும் பொழுது நம்ம என்ன சொல்ல போறோம்? அப்ப ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு ஆட்சிக்கு வந்துட்டான்னு சொல்லிட்டு மறுபடியும் கத்திக்கிட்டே இருக்க போறோமா? கூடாது. தீவிரமாக ஆய்வு செய்து இந்த தேர்தலினுடைய முடிவுகள் இந்த அளவுக்கு வந்து சேர்ந்ததற்கு காரணம் என்ன? கட்சிகள் மட்டும் கிடையாது, கட்சிகளை தாண்டி மக்கள் மத்தியில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற இயக்கங்களும் கூட. தாமுக அப்படிப்பட்ட ஒரு இயக்கம் தான். எம்எல் குழுக்கள் அப்படியான இயக்கங்கள் தான். இந்தியா முழுவதும் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் அப்படியான இயக்கங்களை கட்டமைத்தார்கள். அந்த இயக்கங்கள் ஏற்படுத்திய அழுத்தம் அது கட்சிகளுக்கான வலுவை சேர்த்தது, இந்தியா கூட்டணிக்கான வலுவை சேர்த்தது. அதன் அடிப்படையில் தான் கடந்த தேர்தலுடைய முடிவுகள் மாற்றியமைக்கப்பட்டது. இந்த வேலையை அடுத்து 5 வருஷம் கழிச்சு தேர்தல் வரும், பொறுமையா பண்ணுவோம்னு நம்ம பேப்பரை பூரா மூட்டை கட்சி வச்சோம்னா அந்த பேப்பர் செல்லரிச்சு போகும். அவன் அதுக்குள்ள பைலப் பண்ணிடுவான் டாக்குமெண்டா. அதை பூரா படிச்சு முடிச்சுட்டு நம்ம வர்றதுக்குள்ள அவன் மறுபடியும் 230 சீட்ல யாரோ ஒரு 10 பேரை விலைக்கு வாங்கி ஆட்சியை பிடிச்சிருவான். ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க, நீங்க பாஜகவினுடைய செய்தி தொடர்பாளர்கள் பேச்சாளர்கள் யாராவது ஒருத்தரை போய் மீட் பண்ணி பாருங்க, கையில எல்லாருமே ஒரு விசிட்டிங் கார்டோட சுத்துறாங்க. அந்த விசிட்டிங் கார்டில் நீங்க பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு அமைப்பினுடைய டைரக்டரா இருக்கிறாரு, இண்டிபெண்டன்ட் டைரக்டரா இருக்கிறாரு, சேர்மனா இருக்கிறாரு, வைஸ் சேர்மனா இருக்கிறாரு. இந்திய இப்ப பிஹெச்இஎல் இருக்கு, பிஇஎல் இருக்கு, இந்த மாதிரி ஒன்றியத்தினுடைய நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, இந்த நிறுவனங்களினுடைய டைரக்டர் பதவிகள் பூரா கை மாறி இருக்கின்றன. யாருக்கு? ஆர்எஸ்எஸ் ஆதரவாளர்களுக்கு, பிஜேபியை சேர்ந்தவர்களுக்கு. அந்த நிறுவனங்கள் கைப்பற்றப்பட்டு விட்டன. கைப்பற்றப்பட்ட நிறுவனங்களை எப்படி நாம் விடுவிக்க போகிறோம்? இன்னொரு கைப்பற்றல் நடந்து கொண்டிருக்கிறது. இந்தியா முழுவதும் இருக்கின்ற கல்லூரிகளை எல்லாம் கட்டுப்படுத்துவதற்கான அதிகாரத்தை ஆளுநர்கள் எடுக்க பார்க்கிறார்கள். இங்க ஒரு ஆள் உட்கார்ந்து இருக்கிறாரு, துணிச்சலா என்ன சொல்றாரு? பொன்முடி சொல்றதை கேட்காதீங்க, நான் சொல்றதை கேளுங்கன்றாரு. என்ன துணிச்சல் இருக்க வேண்டும்? இணைவேந்தர் அவரு, பொன்முடி இணைவேந்தர்.
இவர் பேசுறாரு, நான் சொல்றதை கேளுங்க, அவங்க சொல்றதை கேட்காதீங்கன்னு. மாநில அரசு என்ன செய்து, மாநில அளவிலான ஒரு பொதுக்கல்வி திட்டத்தை முன்வைத்து மாதிரி பாடத்திட்டம்னு கொடுக்குறாங்க. இதை ஏத்துக்கிறதும் ஏத்துக்கிடாததும் அந்த கல்லூரியினுடைய செனட் சிண்டிகேட்டினுடைய பொறுப்பு. அந்த கல்லூரி நிர்வாகம் அதை முடிவு செய்யும். அதாவது கல்லூரினா பல்கலைக்கழக நிர்வாகம் அதை முடிவு செய்யும். சட்டம் அதைத்தான் சொல்லுது. ஆனா இவர் என்ன சொல்றாரு, அப்படிலாம் நீங்க ஏத்துக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்க நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை ஃபோக்கஸ் பண்ணுங்க, அதுல நிறைய நல்ல திட்டங்கள் இருக்கு. பிரச்சாரம் பண்றதுக்கு தான் உன்னை உட்கார வச்சிருக்கிறாங்களா ராஜ்பவன்ல? இங்க மட்டும் இல்ல, வெஸ்ட் பெங்கால்ல இதே பிரச்சனை. கடைசியில் உச்சநீதிமன்றம் என்ன தெரியுமா சொல்லுது, நியமிக்கிற முழு உரிமையும் மாநில அரசுக்கு இருக்கு. ஆனா உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது, நீங்க சண்டை போட்டுட்டீங்க, அதனால நான் புதுசா ஒருத்தரை போட்டு கமிட்டி ஒன்று போடுறேன், அவங்க உங்களுக்கு லிஸ்ட் கொடுப்பாங்க, அதுல இருந்து நீங்க இலக்குங்க, நீங்க எடுத்ததா ஆளுநர் அப்படியே ஓகே பண்ணிடுவாரு. என்னத்துக்கு மூணாவது ஆள் கமிட்டி? மம்தா பானர்ஜி சொல்றத சரின்னு ஒத்துக்கிட சொல்லி குட்டு வைக்கிறதுக்கு நீதிமன்றங்களால முடியல. முடியாதபடிக்கு இந்த அரசியலமைப்பு சட்டம் ஒரு கட்டு போட்டு வைத்திருக்கிறது. இந்த ஆளுநர்கள்லாம் அவ்வளவு கண்ணியமான நபர்களா வருவாங்கன்னு நினைச்சு நாடாளுமன்றத்திலே பேசியிருக்கிறாங்க. அவ்வளவு கேவலமான நபர்களை எல்லாம் நியமிக்க போறாங்களா என்ன? சேச்சே, அப்படிலாம் நடக்காது. நீங்க நினைச்சதை விட மோசமான ஆளுகளை எல்லாம் நியமிக்கிறாங்க. ஐயா, புலம்பி தீக்கிறோம். கேரளாவில் என்ன நடக்குது? ஆரிஃப் முகமது கானை வச்சு என்ன ஆட்டம் ஆடுறாங்க? ஆரிஃப் முகமது கானுக்கு எதிராக ஏதாவது பேசிட்டோம்னா என்ன சொல்றது? பாத்தீங்களா பாத்தீங்களா, ஒரு முஸ்லீமுக்கு எதிராக பேசுறாங்க. டே முதலைக்கு நீலி கண்ணீர், என்னடா ஆடு நனையுதேன்னு ஓனா ஏண்டா அழுகிற? இங்க ஒரு இதுக்கு முன்னாடி சில தலைவர்கள் இருந்தாங்க பாஜக, அவங்கள எதுக்கு ஏதாவது பேசணும்னா பாத்தீங்களா பாத்தீங்களா ஒரு பட்டியல் சமூக தலைவர் எப்படி பேசிட்டாங்கன்னு. திரௌபதி முர்மு, நாங்க ஒரு பழங்குடியை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு. அந்த பழங்குடியை கொண்டு வந்ததற்கு பிறகுதான் கொத்து கொத்தாக மணிப்பூரில் பிணங்களாக பழங்குடிகள் இப்போது செத்து கிடக்கிறார்கள். புதைப்பதற்கு கூட இடமில்லாமல் அந்த பிணங்கள் வெட்ட வெளியில் பொதுவாக போட்டு வைக்கப்பட்டிருக்கின்றன. அழுகல் வாடை அடித்து ஒரே இடத்தில் குவிக்கப்பட்டு ஒரே இடத்தில் பிதைக்கப்பட்டிருக்கின்றன. இப்படியான புதையல்கள் எல்லாம் எங்கு நடக்கும் அப்படின்னா, ஒண்ணு உலகப்போர் நடந்தா நடக்கும். இப்ப உலகப்போர் நடப்பதற்கான எந்த சாத்தியமும் இல்லை. உள்நாட்டு போர்கள் என்னும் பெயரால் நடக்கின்ற இனப்படுகொலைகளில் தான் இதுவெல்லாம் நடக்கும். அந்த இனப்படுகொலைக்கான எல்லா சாத்தியத்தையும் மணிப்பூரில் இவர்கள் செய்து வைத்திருக்கிறார்கள். பரக்கல பிரபாகர் போன்ற அறிவாளிகள் என்ன சொல்லுகிறார்கள், இது எல்லா மாநிலங்களிலும் நடக்க போகிறது என்று சொல்லுகிறார்கள். எல்லா மாநிலங்களிலும் நடப்பதற்கு தூரம் ரொம்ப இல்லை. ஏன்னா நம்ம ஊர்ல ராமதாஸ் ஐயா அறிக்கை கொடுக்கிறாரு, 10,000 பேர் கொண்ட ஒரு சாதியை சேர்ந்தவங்க நாட்டை ஆளலாமான்னு கேட்கிறாரு. இதே மாதிரியான வாதங்கள் இந்தியா முழுக்க பேசப்படுகின்றன, மாநிலம் முழுக்க எல்லா மாநிலங்களிலும் பேசப்படுகின்றன. இந்த மாதிரியான இனவாதங்கள் எல்லாம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சட்டங்கள் அந்த இனவாத கருத்துக்களை எல்லாம் சமூகத்தில் பேசுவதற்கு தேவையான வெளியை உருவாக்கி தருவதாக இருக்கிறது. எப்படி? இந்தியாவினுடைய சுயேட்சையான அமைப்புகளை எல்லாம் கட்டுப்படுத்துவது, கல்லூரிகளை கட்டுப்படுத்துவது, பல்கலைக்கழகங்களை கட்டுப்படுத்துவது, மாணவர்களிடமிருந்து அரசியலை நீக்குவது, குற்றவாளிகளிடமிருந்து கூச்சத்தை நீக்குவது, இப்படியான நடைமுறைகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கின்றன. இந்த நடவடிக்கைகளுக்கு எதிராக உண்மையில் களம் காண வேண்டியவை இரண்டு. அந்த இரண்டில் ஒன்று எதிர்க்கட்சிகள், இன்னொன்று மக்களாகிய நாமும் நமக்கு சாதகமாக போராடி கொண்டிருக்கின்ற அமைப்புகளும். இந்த மூவரும் சேர்ந்தால் மட்டும்தான் இவர்களை ஒழித்து கட்ட முடியும். எதிர்க்கட்சிகளுக்கு இப்போது ஒரு நல்ல பலம் கிடைத்திருக்கிறது. அந்த பலத்தை வைத்துத்தான் தமிழ்நாடு மட்டுமே நாயாய் கத்திக் கொண்டிருந்த நீட் தேர்வு விவகாரத்தை தேசிய அளவிலான ஊடகங்கள் 15 நாட்கள் விவாதிப்பதற்கான வழிவகை செய்ய முடிந்தது நம்மால். இந்த 100 சீட்டை 40 சீட்டை வச்சு என்ன செய்வேன்னு கேட்டான்ல, கம்யூனிஸ்ட் 6 சீட்டை வச்சு என்ன செய்ய போறேன்னு கேட்டான்ல, திமுக 21 சீட்டை வச்சு என்ன செய்ய போறீங்கன்னு கேட்டான்ல, காங்கிரஸ் 100 சீட்டை வச்சு என்ன கிழிக்க போகுதுன்னு கேட்டான்ல. நாங்க கிழிப்போண்டா, உன் முகத்திரைய 15 நாள் நீட் தேர்வை பத்தி பேசி பேசி கிழிப்போம் நிரூபிச்சு காட்டியிருக்கிறோம். அப்போ அந்த நம்பிக்கையை அவர்களுக்கு வழங்கியது யாரு? மக்களாகிய நாமும் நாம் இயக்கி கொண்டிருக்கின்ற அமைப்புகளும். இந்த இரண்டின் ஊடாகத்தான் இது சாத்தியப்படும். இந்த இரண்டையும் நாம் தொடர்ந்து கூர்தீட்டிக் கொண்டே இருக்காவிட்டால் நம்முடைய முனை மழுங்கிவிடும். நம்முடைய அறிவு தளறுகின்ற நேரத்தில் அவர்கள் புதிய பொய்களை கட்டவிழ்த்து விடுவார்கள். அந்த புதிய பொய்களை உடைப்பதற்குள் நம்மளுக்கு போதும் போதும் ஆயிரும், போயிடும்.
அப்போ அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற இந்த மாற்றங்களை எல்லாம் நாம் உடைத்து போட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். முதலாவதாக சட்ட ரீதியாக பேச வேண்டிய பிரச்சனைகள், இரண்டாவது சட்டத்துக்கு வெளியில் பேச வேண்டிய பிரச்சனைகள். இந்த இரண்டையும் ஒரு சேர நம்ம பேச வேண்டிய காலகட்டம். என்னடா இவ்வளவு சிக்கலா இருக்கு, பொதுமக்கள்கிட்ட எப்படி புரிய வைக்கிறது அப்படின்னா, இவ்வளவு சிக்கலாகத்தான் இந்திய அரசியல் எல்லா காலத்திலும் இருக்கிறது. அவ்வளவு சிக்கல்களையும் தாண்டித்தான் இந்த அமைப்புகள் எல்லாம் இங்கு வளர்ந்திருக்கிறது. ஆகவே இது சிக்கலான தலைப்பும் அல்ல, மக்கள் இதை புரிந்து கொள்ள தயாராக இருக்கிறார்கள். ஆகவே நாம் பேச வேண்டியது ஒன்றுதான் பாக்கி. உங்களுக்கெல்லாம் அதிர்ச்சியாக இருக்கலாம், அல்லது பலருக்கு இது கேள்விப்பட்டதாக இருக்கலாம். அதனால் மீண்டும் சொல்லுகிறேன், உத்தரப்பிரதேசத்தில் தேர்தல் முடிவுகளை மாற்றியது கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டம். இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றப் போகிறார்கள் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் வைத்த வாதம் தான் உத்தரப்பிரதேசத்தில் மோடி அரசு வீழ்ந்து போனதற்கு காரணம். அப்போ கான்ஸ்டிடியூஷனை ஏன் அவங்க பாதுகாக்கணும்னு நினைக்கிறாங்க? ரொம்ப அடிப்படையா, ரொம்ப இயல்பா மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. இந்த புத்தகம் ஒண்ணுதான்டா நம்மளை எல்லாரையும் சமம்னு சொல்லுது. இந்த புத்தகம் ஒண்ணுதான் நம்ம எல்லாரையும் சமம்னு சொல்லுது. இந்த புத்தகம் ஒண்ணுதான் உனக்கும் எனக்கும் வேலை வாய்ப்புல உரிமை இருக்குன்னு சொல்லுது. இந்த புத்தகம் ஒண்ணுதான் நம்முடைய தாத்தா அம்பேத்கர் நம்மளுக்காக விட்டுட்டு போன கடைசி புத்தகம். இதை விட்டுட்டோம்னா நமக்கு விடியல் கிடையாதுன்னு மக்கள் உணர்றாங்க. அதை தேர்தல் களத்தில் பிரதிபலித்தார்கள். அப்போ நம்ம நினைக்கிறோம் கான்ஸ்டிடியூஷன் அதெல்லாம் அறிவாளிகள் பேச வேண்டிய விவகாரம், மக்களுக்கு அதெல்லாம் போய் சேர்க்க முடியுமா? அப்படியெல்லாம் இல்லை. மக்களுக்கு நீங்கள் சரியான விதத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய காலத்தில் இப்போது இருக்கிறோம். ஒன்றும் இல்லை, இந்த ஆளுநர் வந்ததற்கு பிறகு பல மோசடிகளை செய்திருக்கிறார். ஆனால் அந்த மோசடிகளுக்கு நன்றி சொல்ல வேண்டும். இந்த மோசடியெல்லாம் செய்யலைன்னா நம்ம இவ்வளவு தீவிரமா அரசியலை பேசியிருக்க மாட்டோம். இந்த ஹெச் ராஜான்னு ஒரு ஆள் திருவள்ளுவர் சிலைக்கும் பெரியார் சிலைக்கும் சாயத்தை பூசலானா நம்ம பேசியிருப்போமா? மார்க்ஸை பத்தி இந்த ஆளுநர் ஆர்.என். ரவி பேசல அப்படின்னா இன்னைக்கு அந்த ஆள் போற இடத்துல எல்லாம் கருப்பு கொடி நிக்குமா? சிபிஎம்னுடைய கருப்பு கொடிகள் நிக்குது இல்ல? பலருக்கு செய்தி தெரியுமான்னு தெரியல. ஆளுநர் எங்க போனாலும் அந்த கார்ல் மார்க்ஸ் பற்றி அவர் பேசிய கருத்துக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று எல்லா இடங்களிலும் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. அப்போ இதுவெல்லாம் ஒரு பக்கம் நடந்து கொண்டே இருக்கிறது. இதை கூர்திட்ட வேண்டிய பொறுப்பு நம்முடைய கைகளில் இருக்கிறது. முதலில் இந்த நாடாளுமன்றத்தில் அவர்களுக்கு பெரும்பான்மை இல்லை. ஆனால் பெரும்பான்மை இல்லை என்பதற்காகவே நாம் அமைதியாக இருந்துவிட முடியாது. இந்த பெரும்பான்மையை, இதற்கு முன்பிருந்த பெரும்பான்மையை வைத்து அவர்கள் நிறைவேற்றிய சட்டங்களை அமல்படுத்த துணிவார்கள். அடுத்து சிஏஏ என்ஆர்சி அமல்படுத்த துணிவாங்க. அஸ்ஸாம்ல கிரியேட் பண்ணிட்டான் என்ஆர்சி. கார்கில் போராட்டத்தில் போரிட்டு தியாகியாக பட்டம் சூட்டப்பட்ட ஒரு குடும்பம் இன்னைக்கு கான்சென்ட்ரேஷன் கேம்ப்ல உட்கார்ந்துருக்காங்க. கார்கில் போராட்ட வீரரின் குடும்பம் இன்றைக்கு தனிமை முகாமில் இருக்கிறார்கள். ஏன்னா ஆதாரம் இல்லையா? ஆதாரம் இல்லாம எப்படிங்க ஆர்மியில சேர்த்தீங்க? என்ன இது என்ன மில்லுல ஆள் சேர்க்கிறதா? வந்த உடனே வாப்பா, வந்து கொஞ்ச நேரம் உட்காந்து தையல் போட்டு போன்னு. மில்லில் வேலைக்கு சேர்க்கிற நம்மளே என்னென்ன கேட்குறோம் ஆதாரம்? நம்ம வேலைக்கு போகும்போது என்னென்ன ஆதாரங்கள் எல்லாம் அவன் நோண்டி கேட்குறான். எந்த ஊர்ல இருந்து வர்ற, ஏன் இங்கே இந்த ஊருக்கு வந்த? ஒன்றும் இல்லை, இந்த ரோட்டில் சும்மா ஒரு மணி நேரம் நில்லுங்க, போலீஸ் பெட்ரோல் உங்க முன்னாடி நின்றோம். என்ன பண்ற, ஏன் பண்ற? இன்னைக்கு விழிப்புணர்வு அதிகமா இருக்கு. ராணுவத்தில் என்னைக்குமே விழிப்புணர்வோட தான் இருந்திருக்கிறான். இந்திய ராணுவத்தில் பாகிஸ்தான் வீரர் 10 பேர் இருக்காங்கன்னு இன்னைக்கு போய் காட்ட முடியுமா? அப்ப ராணுவ வீரர் குடும்பத்தையே இஸ்லாமியர் என்கின்ற ஒரே காரணத்தால் இன்னைக்கு சித்திரவதை முகாமில் போய் அடைச்சிருக்கிறான். நாளைக்கு இந்த சித்திரவதை முகாம் எப்படி அப்பப்போ செக்ரட்டரியேட் தீப்பிடிக்கும், சில கோர்ட்டு வளாகங்கள் கலெக்டரேட்டுகள் தீப்பிடிக்கும், அந்த மாதிரி அங்கே ஒன்று நடத்துவான். இதை நம்ம வேடிக்கை பார்த்துடக்கூடாது. அப்போ இதை நாம் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருப்பதன் மூலமாகவும், இதை எழுதி கொண்டே இருப்பதன் மூலமாகவும், இதை படைப்புகளாக மாற்றிக்கொண்டே இருப்பதன் மூலமாகவும் மட்டும்தான் இந்த சமகால அரசியலை உயிர்ப்போடு எதிர்கால தலைமுறைக்கு நாம் கடத்த முடியும். அந்த பொறுப்பும் கடமையும் நம் கையில் இருக்கிறது. இரண்டாவது, பண்பாட்டு தளத்தில் தமுஎக முன்னெடுத்திருக்கின்ற இந்த முன்னெடுப்புகள் வருகின்ற தைப்பொங்கலை ஜான் மார்ஷல் பொங்கலாக அறிவிக்கப் போவதாக தமிழ்ச்செல்வன் அவர்கள் கூறியிருந்தார். அது பற்றிய பேச்சுக்கள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக தெரிவித்திருந்தார். அப்படியான ஒரு முடிவு எடுக்கப்பட்டால் அது சங்கிகளுக்கு விழுகின்ற பெரும் சம்மட்டி அடியாக இருக்கும். ஒன்றும் இல்லை, ஒரு சர்ச்சு வாசல்ல பொங்கல் வைக்கிற மாதிரி ஒரே ஒரு போட்டோ, அதை எப்போ எடுத்ததுன்னே தெரியாது. இந்த வருஷம் தான் எடுத்தாங்களா இல்லை 10 வருஷம் முன்னாடி எடுத்தாங்களா தெரியாது.
பொங்கல் அன்னைக்கு அதை அப்படி ஒரு போஸ்ட் போட்டு விட்டு போங்களேன், வந்து ஐயோ ஐயோன்னு கதறுவான். அப்போ நம்ம பிரிஞ்சு கிடக்கிறது, நம்ம ஒண்ணு சேர்றது அவனுக்கு அவ்வளவு எரிச்சலை கிளப்புது. நம்ம ஒண்ணு சேர்றது அவனுக்கு அவ்வளவு வயிற்றெரிச்சலை கிளப்புகிறது. அவனால உட்கார முடியல ஒரு இடத்துல நம்ம ஒன்னா இருக்கிறத பார்க்கும்போது. அப்போ நம்ம ஒன்னா இருக்கிறோன்றத நிரூபிக்கிறது தான் இந்த மாதிரியான முன்னெடுப்புகள். அதே போல நம்முடைய பண்பாட்டு ரீதியான முன்னெடுப்புகள் எல்லாவற்றையும் இவர்கள் முடக்குவதற்கான முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டிருக்கிறார்கள். நாடாளுமன்றத்தின் மூலமாக, சட்டப்பேரவைக்கு நிதியை மறுப்பதன் மூலமாக, மாநிலத்துக்கும் ஒன்றிய அரசுக்கும் இடையிலான உறவு அப்படின்றத பேசும் பொழுது முன்னுக்கு பின் பல கட்சிகளுக்கு பல மாற்று கருத்துக்கள் ஒரு காலத்தில் இருந்தது உண்மையில் இருந்தது. 1970களில் உண்மையில் மாற்று கருத்துக்கள் நிலவின. ஆனால் இன்றைக்கு சூழல் மாறி இருக்கிறது. எல்லா கட்சிகளும் மாநிலத்துக்கான உரிமைகளை ஒரே குரலில் கேட்க தொடங்கி இருக்கிறார்கள். அந்த அந்த மாநில அரசாங்கத்திடம் இருக்கக்கூடிய கல்வி உரிமை, அந்த மாநில அரசாங்கத்திடம் இருக்கக்கூடிய நிதி உரிமை ஆகியவை ரொம்ப அடிப்படையான தேவைகள். சமீபத்தில் நடிகர் நண்பர் விஜய் ஒன்று பேசியிருந்தார். சிறப்பு பொதுப்பட்டியல் ஒன்று உருவாக்கணும்னு. பொதுப்பட்டியலே வேணாம்னு போராடிக்கிட்டு இருக்கிறோம். அதை தூக்கி போடுறதுக்கே பெரும் போராட்டமா இருக்கு. நீங்க புதுசா சிறப்பு பொதுப்பட்டியல்னு ஒன்றை உருவாக்கி அதை ஒழிக்கிறதுக்கு 15 வருஷம் கழிச்சு போராடி இது தேவையா? ஆனா அவர் நீட்டுக்கு எதிராக பேசி இருக்கக்கூடிய கருத்துக்கள் வரவேற்கத்தக்கவை. நீட்டை எதிர்க்கிறோம் என்று அவர் பேசியிருப்பது, மாநில பட்டியலில் கல்வி என்பது வர வேண்டும் என்று பேசியிருப்பது வரவேற்கத்தக்கது. அவருடைய அறிவை கூர்மைப்படுத்திக் கொள்வதற்காக இதை நாம் அவரிடம் கொண்டு சேர்க்க வேண்டும். இந்த சிறப்பு பொதுப்பட்டியல்னா தேவையில்லாத வேலைகளை நாம் உருட்ட தேவையில்லை. பொதுப்பட்டியலே அப்படி ஒரு உருட்டுத்தான். மாநிலத்துக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டா சென்டர் என்ன பண்றது, சென்டருக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டா ஸ்டேட் என்ன பண்றதுன்ற உருட்டுக்கு நடுவில் உருவானதுதான் இந்த பொதுப்பட்டியல், ஒத்திசைவு பட்டியல். இதுக்கு நடுவில் புதுசா ஒரு உருட்டை போட்டு சிறப்பு பொதுப்பட்டியல்னு வேற வைப்பாங்களாம். எதுக்கு? இது தேவையில்லாத வேலை. அப்போ இப்படியான சில குறைகள் இருந்தாலும் கூட அந்த குறைகளை எல்லாம் நீக்கிவிட்டு இந்த மாதிரியான கருத்துக்களை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு நாம் இன்னும் தீர்க்கமான போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும். தமிழ்நாட்டு அளவில் மட்டுமல்ல, அகில இந்திய அளவிலும் கூட இந்த பிரச்சனைகளை நாம் முன்னெடுக்க வேண்டும். மொழி அரசியலாக இருக்கட்டும், இன அரசியலாக இருக்கட்டும், அல்லது மாநில அரசியலாக இருக்கட்டும், இதெல்லாம் ஒரே நேர்கோட்டில் இணைந்திருக்கிறது. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டை தவிர வேறு எந்த மாநிலத்திலும் சாத்தியப்படாத ஒரு விஷயம் இங்கு நடத்தி காட்டி இருக்கிறோம். நம்ம 8 வருஷமா ஒரு கூட்டணி, 8 வருஷமா ஒரு கூட்டணி இருக்கு. இப்படி ஒரு கூட்டணியை பாஜக எதிர்பார்க்கல. இதை உடைக்கணும்னா 1000 வேலைகள் பார்த்தான். இந்திய அளவில் வேலைகள் நடைபெற்றது. இதை உடைப்பதற்கு என்னெல்லாம் நடைபெற்றுச்சு? இதே திருப்பூர்ல ஒரு வட இந்திய தொழிலாளர்களுடைய குரூப்புக்கும் தமிழ் தொழிலாளர்களுடைய குரூப்புக்கும் ஏதோ ஒரு சிறிய மோதல். ஊதி விட்டான். என்னன்னு ஊதி விட்டான்? திருப்பூர்ல 12 வட இந்திய தொழிலாளர்கள், பீகார் தொழிலாளர்கள் தனி அறையில் தூக்கு போட்டு கொலை அப்படின்னு பீகார்ல கிளப்பி விட்டான். அதை தாண்டியும் இந்த கூட்டணி நின்றது தமிழ்நாட்டில். அப்போ தமிழ்நாடு கட்டி எழுப்பி இருக்கின்ற இந்த மாடல் இந்தியாவுக்கான மாடல் என்பதை இந்தியா இப்போது புரிந்திருக்கும். தமிழ்நாட்டில் இடதுசாரி இயக்கமும் திராவிட இயக்கமும் தமிழ் தேசிய இயக்கமும் ஒன்று சேர்ந்து நின்று காட்டி இருக்கக்கூடிய இந்த வெற்றி இந்தியாவுக்கு வழிகாட்டி இருக்கிறது. அந்த வழிகாட்டுதலில் கிடைத்ததுதான் காங்கிரசுக்கு 100 சீட்டு. அந்த வழிகாட்டுதலில் கிடைத்ததுதான் எதிர்கட்சிகளுக்கு 230 சீட்டு. இந்த 230ன்றது அடுத்த தடவை 272க்கு மேல போக வேண்டியது அப்படின்றது நிச்சயமாக தேவை. ஏனென்றால் ஆட்சியில் இவர்கள் தொடர்வது என்பது நீதித்துறையை கேவலப்படுத்தி இருக்கிறார்கள், நீதித்துறையை கட்டுப்படுத்த தொடங்கி இருக்கிறார்கள், நீதித்துறையின் சுதந்திரத்தில் கை வைக்க தொடங்கி இருக்கிறார்கள். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா சொல்லவே தேவையில்லை. அந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா எதற்கு இருக்கிறது அப்படின்னு உலகம் முழுக்க இந்த எலெக்ஷன் கமிஷனை பற்றி அவ்வளவு வசவுகள் வர தொடங்கி விட்டன. ரஷ்யால இருந்து மாலத்தீவு வரைக்கும் கண்டிக்கிறான். என்னடா எலெக்ஷன் நடத்துறீங்கன்னு. ஜெர்மனி கண்டிக்கிறான் சார். ஏன்னா அவன் வரலாறை தூக்கி எரிஞ்சிட்டான், அவனுடைய கடந்த காலத்தை உதறிட்டான். அப்படியான உதறும் நிலைக்கு நம்முடைய மக்கள் வர வேண்டும். அன்றைக்கு என்ன நடைபெற்றது? ஹிட்லருடைய வீழ்ச்சிக்கு பிறகு இன்னைக்கு இங்க போய் ஹிட்லர்னு பேசுங்க, உங்களை பூரா விரோதியா பார்ப்பான். ஹிட்லர் எப்படிப்பட்ட தலைவர் தெரியுமா அப்படின்னு ஜெர்மனியில எவனும் பேச மாட்டான். ஏன்னா அந்த நாடு அந்த வேதனையை அனுபவிச்சிருக்கு. இந்த நாட்டில் அவரே அனுபவிச்சிட்டாரு போல. அதான் மோடி 3.1 சொல்ல மாட்டாரு, என்டிஏ 3.1 சொல்லிட்டு இருக்கிறாரு. அவருக்கே புரியுது போல இது ரொம்ப நல்லா இல்ல, இதை பேசுறதுக்கே குச்சமா இருக்குன்னு நினைக்கிறாரு போல.
அப்போ இதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இன்னும் 5 ஆண்டு காலம் தீவிரமான போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும். உங்களுடைய படைப்புகளை கூர்திட்டுங்கள், உங்களுடைய மக்கள் மத்தியில் சென்று பேசுங்கள். மக்கள் மத்தியில் பேசித்தான் 10 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த பாசிச சக்திகளுக்கு எதிராக 230 பேர் கொண்ட படையை நாடாளுமன்றத்துக்கு நாம் அனுப்பியிருக்கிறோம். பாசிசம் என்பது தேர்தலால் வீழ்த்தப்படக்கூடியது மட்டும் அல்ல. தேர்தல் என்பது பாசிசத்திற்கான வழிமுறையை அடைப்பதற்கான முயற்சியை நம்ம செஞ்சோம். உலகம் முழுக்க தேர்தலின் மூலமாகத்தான் பாசிஸ்டுகள் வளர்ந்திருக்கிறார்கள். அந்த பாசிஸ்டுகளை தேர்தலின் மூலமாக வளரவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த டப்பால அடப்பை போட பார்த்தோம். அந்த அடப்பை தாண்டி கொஞ்சம் இப்ப நீட்டிக்கிட்டு இருக்கு. அதை முழுசா அறுத்து விட்டாலும் அந்த பாசிசத்தினுடைய வேர் இந்த மண்ணில் இருக்கிறது. அந்த வேரை வெந்நீர் ஊற்றி அழிக்கும் வரைக்கும் நம்முடைய போராட்டம் தொடர வேண்டும். இது 2024 2029 சம்பந்தப்பட்டது அல்ல. இந்த தேர்தல் முடிவுகளில் இருந்து பாடத்தை கற்றுக்கொண்டு அடுத்த தேர்தலுக்கு முன்னதாகவே நாம் இப்போதிருந்தே வேலையையும் செயல் திட்டத்தையும் தொடங்க வேண்டும். நாக்பூர்ல உட்காந்துக்கிட்டு 100 வருஷத்துக்கு போடுறான். மாட்டு மூளைக்காரர்கள் 100 ஆண்டுகளுக்கு திட்டம் போடும் பொழுது அறிவு சமூகமாகிய நாம் 100 ஆண்டுகள் அல்ல, இன்னும் 1000 ஆண்டுகளுக்கு தேவையான திட்டங்களை உருவாக்குவதற்கான தத்துவம் நம்மிடம் இருக்கிறது. அந்த தத்துவத்தின் அடிப்படையில் போராட்டத்தை முன்னெடுப்போம், வென்று காட்டுவோம். நன்றி.